Hello friends, welcome to MS Kitchen. வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நண்டு குழம்பு வைக்க போறோம். இது குழம்பு மாதிரியும் வைக்கலாம், கிரேவி மாதிரியும் வைக்கலாம். ரெண்டுமே இந்த ஒரே இதில் நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம நண்டு வாங்கியிருந்தோம். இப்போ நண்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நண்டு குழம்பு அல்லது கிரேவி அது ரெண்டில் ஏதாவது ஒன்று, ரெண்டுமே ஒரே இதில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். நண்டு இந்த மாதிரி நல்லா அமுக்கும் போது உடையாமல் அமுங்காமல் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நண்டு நல்ல நண்டுன்னு அர்த்தம். இதே மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சில நண்டு நம்ம அமுக்கும் போதே கூடு மாதிரி உடஞ்சிரும். அது பழைய நண்டு. அதனால் நண்டு இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதிலே அந்த ஓடெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதையும் பார்த்துக்கோங்க. அந்த ஓடை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு இருக்க அந்த ரெண்டையும் நம்ம க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. சைடில் உள்ள இந்த இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நண்டு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு உள்ள அந்த ஓடையும் நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான். நண்டு சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். இது நீங்கள் பீஸ் வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே வேணாலும் நீங்கள் நண்டு குழம்பு வச்சுக்கலாம். இப்போ நண்டு காலில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பெரிய கால் மட்டும் உடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த சைடில் உள்ளது அந்த சின்ன சின்ன பிசுறு மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நண்டு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா அதை 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா அப்படியே கூட நண்டை எடுத்துக்கோங்க. நண்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணணும். நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவோட கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு, 1 ஸ்பூன் கிட்ட மிளகு, மூணுமே ஒரே அளவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, அது கூட ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை சேர்த்தாச்சு. இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா நச்சுட்டு நான் 1 கப் நிறையா சேர்த்துருக்கேன். 1 கப் கிட்ட நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நண்டு கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவும் வெங்காயம் கூடுதலாக போயிடக்கூடாது. அது இனிப்பாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இது கூட வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம இது கூட சேர்த்தாச்சு. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அது கூட நம்ம எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா அந்த எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மசாலாவில் வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக நம்ம இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா நண்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குருமா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி சேர்த்து இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு.
இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க வைக்க போகிறேன். நான் வந்து இதை வந்து நண்டு குழம்பா தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. கிரேவி மெத்தடில் எடுத்துக்கோங்க. அது வந்து நண்டு கிரேவி ஆயிரும். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஒரே மசாலாவில் நீங்கள் ரெண்டுமே ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான நண்டு குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.